செய்தியாளர் தாயுமானவன் டி நகர்லேருந்து இணைகிறார். தாயுமானவன், உங்களுடைய தகவல்களை இப்போ நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஒரு வாக்குச்சாவடியில் நீங்கள் நின்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஃபிலிம் ஸ்டார்ஸ் மாதிரி நீங்களும் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க. வாக்குப்பதிவு நிலவரம் என்ன? காலை முதலே பரபரப்பாக காணப்பட்ட சென்னையுடைய வாக்குச்சாவடிகள் தற்போது பரபரப்பு தணிந்து வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் தான் இன்னுமே அந்த வாக்குகளை செலுத்துவதற்காக பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. நாம் இருக்கக்கூடிய பகுதி தியாகராய நகர் பகுதி. சென்னையில் அதிகபட்சமாக பதிவான வாக்கு தொகுதிகளில் தியாகராய நகரும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகாக நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் என்பதன் காரணமாக யாரெல்லாம் உண்மையாகவே வாக்குகளை செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுடைய பட்டியல் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த முறை வாக்காளர்கள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறாங்க. இதன் காரணமாக வாக்குப்பதிவு என்பது அதிகரித்திருப்பதை பார்க்க முடியுது. சென்னையை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் பல்வேறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு கடந்த சில ஆண்டுகளை காட்டிலும் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. 81.34% பேர் இதுவரைக்கும் 5 மணி நிலவரப்படி வாக்குகளை செலுத்தியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. சென்னையை இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் அதிகபட்சமாக பார்க்க வேண்டுமென்றால் பல்வேறு தொகுதிகளில் வாக்குகள் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. அண்ணா நகரில் 83.44%, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 81.89%, ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் 87.12%, எழும்பூர் தொகுதியில் 82.71%, துறைமுகம் தொகுதியில் 80.61% என, கொளத்தூர் தொகுதியில் 83.58%, மயிலாப்பூர் தொகுதியில் 72.79%, பெரம்பூர் தொகுதியில் 86.72%, ராயபுரம் தொகுதியில் 76.73%, சைதாப்பேட்டை தொகுதியில் 75.92%, திருவிக நகர் தொகுதியில் 76.09%, தியாகராய நகர் தொகுதியில் நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் 81.82%, அதேபோல் ஆயிரம் விளக்கு தொகுதியில் 81%, வேளச்சேரி தொகுதியில் 82.16%, வில்லிவாக்கம் தொகுதியில் 83.56%, விருகப்பாக்கம் தொகுதியில் 83.84% என தற்போது 5 மணி நிலவரப்படி வாக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 6 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 85% என்பதை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 10 முதல் 15 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றன. இறுதி நேரத்தில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. 6 மணிக்கு மேலாக சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 4000க்கும் மேற்பட்ட தொகுதிகளுடைய இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி கதவுகள் முழுமையாக அடைக்கப்படும். 6 மணிக்குள்ளார யாரெல்லாம் அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே நுழைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு தொடர்ந்து அந்த வாக்களிப்பதற்கான வசதி வாய்ப்பு என்பது வழங்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வாக்களிக்கக்கூடிய நடைமுறை முடிந்த பிறகாக முகவர்கள் முன்னிலையில் எந்தெந்த வாக்குப்பெட்டிகளில் மின்னணு வாக்குப்பெட்டிகளில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை ப்ரெசிடிங் ஆஃபீஸர், அதாவது வாக்குச்சாவடியில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் முன்னிலையில் அந்த விவரங்கள் என்பது காண்பிக்கப்பட்டு அதன் பிறகாக சீல் வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இன்னும் சில மணி நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. சென்னையுடைய வாக்குப்பதிவு என்பது 85 தாண்டுமா என்பது இன்னும் 10 நிமிடங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகாக நடைபெறக்கூடிய தேர்தல் முழுமையாக யாரெல்லாம் வாக்குப்பதிவு செய்வதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கான வாக்குப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இரட்டை பதிவு, அதேபோல் இறந்தவர்கள் உள்ளிட்டவர்களுடைய பட்டியல் நீக்கப்பட்டதன் பிறகாக நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதால் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முகவர்கள் நம்மிடையே கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட இந்த வாக்குச்சாவடிக்கு நேரில் வருகை தந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ததை பார்க்க முடியுது. அதேபோல் திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் நேரில் சேர்ந்து வாக்குகளை பதிவு செய்ததெல்லாம் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில் தான் தற்போது வாக்குச்சாவடியில் இருந்த கூட்டம் என்பது தற்போது குறைந்து பெருவாரியாக குறைந்து தற்போது வாக்குச்சாவடியில் சொற்ப அளவிலான வாக்காளர்கள் வருகை தந்திருப்பதை பார்க்க முடியுது.
6 மணிக்கு மேலே கதவுகள் மூடப்பட இருக்கின்றன. அதன் பிறகாக டோக்கன்கள் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. இதன் பிறகாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய பதிவான வாக்குகளை ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் காண்பிக்கப்பட்டு வாக்குப்பெட்டி என்பது சீல் வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.